போதை பொருளுக்கு அடிமையான என்னை டாக்டர்கள் கைவிட்ட நிலையில் எனது கடைசி ஆசை அம்மாவுக்கு ஓர் கடிதம். இக்கடிதத்தை நான் பேனா மையால் எழுதவில்லை, என் கண்ணீர் துளிகளால் எழுதி கொண்டிருக்கிறேன். மரணம் என்னை அழைக்கிறது, இதோ நெருங்குகிறது, நெருங்கியும் விட்டது. நாளை இளைய சமுதாயம் நன்குணர வேண்டும் என்பதற்கு நான் ஒரு பாடமாயிருக்கட்டும். எத்தனை வலிகள் வந்த போதும், எத்தனை வேதனை வந்த போதும் 2 மாதங்கள் என்னை சுமையாய் நினைக்காமல் சுகமாக நினைத்த உன்னை வெட்டை வெளிதனில் தொலைத்துவிட்டு இன்று நான் காணல் நீரில் தேடிக்கொண்டிருக்கிறேன் அம்மாவின் பாசத்தை. நான் செய்த பிழைகள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு உன் மடியில படுத்து கதறி கதறி அழ வேண்டும் போலிருக்கிறது. அம்மா, நான் மறுபிறவி எடுத்து திரும்பவும் வருவேன். மீண்டும் நல்லவனாய் வாழ்ந்து முற்றுப்புள்ளி வைப்பேன் அம்மா. Excuse me, I've got £1. No. Come on. No. So £1? No. Why not? Because I haven't got no money on me. Now, £1 there, sir. £1. Thank you. Hi, sir. You got £1? I haven't got money. Sorry. They give you £1? I say I haven't got money. I have to eat, please. Can I give you £1, man? Sorry, I haven't got money. I want to call the police if you follow me. Can I give you £1? I say I haven't got money. I'll call the police. Alright? கோனண்ணே எங்க இந்த காணல அது தெரியாது. என்ன நடந்து அவன் கதை அவன் அங்க சாயப்பெருமார் கஷ்டப்பட்டு காசையில் உழைச்சு இதுன்ற இடோட அதான் தாலி வரைக்கும் வீடு வச்சு அனுப்பிடுவான் வந்தேன். அவனை இல்லை தற்கொலை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணி என்ன அப்படி சொல்றீங்க? அந்த ட்ரெயினுக்குள்ள ஊற்றி விட்டான். ஐயோ, அவனை கூட்டியில் அள்ளி இருப்பாங்க. அதுவும் வந்து ட்ரெயினுக்குள்ள என்ன நடந்தது, சைட்ல நான் போய் இடிபட்டது என்ன முன்னுக்கு இல்லை. ஏன்னா அவருக்கு விழுறதோ சாகரன்னு சொல்லி அந்த முடிவெடுக்கலாம் போச்சு. அதோட கடையத்தை எழுதி வச்சுட்டு இல்லை விழுந்துட்டாராம. இப்போ ஆல்கோவம் ஆகுது என்ன. இப்போ இதால் யாரு பிரச்சனை, தேவைப்பண்ண தான் பிரச்சனை வந்து இனி சௌரங்கள்கிட்ட இது பிரச்சனை. இனி இங்கே வார பொடிகள் இப்படி போறான்னே அதுவும் பிரச்சனை என்ன. இருந்த வீட்டுக்காரனுக்கும் பிரச்சனை போய் என்ன அந்த அட்ரஸ் இதெல்லாம் கடையத்தை போட்டு வலிக்கிறான் வந்து என்ன. இதால எங்கட சனம் கூட கஷ்டம் வந்து என்ன. அது சரி, அப்ப இங்க அட்ரஸ் கொடுத்த வேண்டிய பாடம் அப்படித்தான். அப்படி இல்லை, அவனுக்கு வாழ்றதோ ஆசையோ இல்லது வேண்டும் சொல்லி ஒரு தீர்மானம் என்ன நடந்துக்கன்னு சொன்னான். ட்ரெயினுக்கு குதிக்கண்டு போயிருக்கிறான், ட்ரெயின் வலிக்கிட்டுது. அவருக்கு ஒரு ஆசை டக்குன்னு சைட்ல தான் அடிபட்டு போச்சு. சைட்ல அடிபட்டு இப்போ கோமா இல்லையா. சரி, கோமா இல்லை நிலப்பாடு நிலப்பாடு என்ன இனி கோமாவலாம். இனி இப்போ அவனை விட பிரச்சனை, அவனை குடும்பத்துக்கு தான் பிரச்சனை. 83 நடந்த கலவரத்துல அப்பாவை ஆமிக்காரன் சுட்ட பின்பு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்கள் எல்லோரையும் வளர்த்தனி என்று எனக்கு நல்லா தெரியும். நான் படிச்சு நல்லா உன்னை வச்சிருக்க வேண்டும் என்று நான் தான் நினைச்சிருந்த. அப்படி வச்சிருக்க மாட்டாமல் போனதுக்கு நான் இன்றைக்கு வேதனைப்படுறேன். நான் பிறந்து உன் அருகில் படுத்திருக்கும் போது என்னை தூக்கி ஆசையாய் முதல் முத்தம் கொடுத்தவளும் நீதான். காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே, உனது அன்பு பார்த்த பின்பு அதை விட வானம் பூமியாவும் சிறியது. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான். ஹலோ அம்மா. ஹலோ, அது நான் விளங்குதா? அது நான் தான் தம்பி. என்ன என்ன விளங்கிற எடுத்தோன்னு கேட்கறது யார் சொன்னது? லண்டன்ல இருந்து வந்தவை எல்லாம் உன்னை பற்றி காலால சேர்க்கிற மாதிரி சொல்லுவீங்க. நான் நம்பாமதான் இருந்தவன். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கையானால் சொன்னதுக்கு பிறகு என்னால நம்பாம இருக்க முடியல.
உனக்கு நம்பிக்கை ஆனால் சொன்னது நம்ப வேண்டாம். இது போய் இதெல்லாம் போய் அதை இப்படித்தான் எல்லாம் சொல்லிங்கன்னா இது போய் அப்போ நான் நம்பக்கூடிய மாதிரி ஒரு விஷயங்களை நான் வடிவா கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்க நாங்க வெறுவாசல்ல இருந்து சங்கச்சி மாட்ட சகையில இருந்து எல்லாம் விட்டுண்ணி அனுப்பினதுக்கு நீ செய்யறதும் காணும். படிக்க போறேன் நான் யூனிவர்சிட்டி போறேன், வேலைக்கு போறேன். நீ இந்த அவமானத்தை வந்துட்டு போகாத. அன்புள்ள அம்மாவுக்கு, நீ நலமாகவே இருப்பாய் என்ற நம்பிக்கையில் உன் ஆசை மகன் எழுதிக் கொள்வது. முதலில் என்னை மன்னித்துக் கொள்ளம்மா. மன்னிப்பு என்றதும் அவசரப்பட்டு மன்னித்து விடாத. உன் மகன் மன்னிக்க இயலாத தப்பு தான் செய்திருக்கிறான். ஒன்றா ரெண்டா வார்த்தையில் அடங்காது. போன பிறப்பில என்ன பாவம் செய்தோனோ தெரியவில்லை. எனக்கு ஏன் இந்த நிலைமையெண்டும் புரியல. 18 வயது வர பார்த்து பார்த்து வளர்த்த அதே உன் செல்ல மகன் இன்று அவமான சின்னமாய் இக்கடிதத்தை எழுதுகிறேன். ஏன் தம்பி பிரச்சனை? என்ன பிரச்சனை? பசி அண்ணே, பசி. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. 2 நாள். இப்போ எனக்கு என்ன வேணும்? 10 பவுன் காசு இருந்தா தாங்கண்ணே. உன்னை நம்பி எப்படி 10 பவுன் காசு ஆகுது? உங்களோட பிரதர் அன்னைக்கு கொடுங்கண்ணே. கூப்பி விளக்குல படித்து உயர்தர பரீட்சையில மாவட்டத்துல முதல் மாணவனா வந்த போது நீ நினைத்தாய் இது மட்டும் காணாது, நீ வெளிநாடும் சென்று படிக்க வேண்டும் என்று. அதுபோல எனக்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடைத்தது லண்டனுக்கு. ஆனால் கூப்பி விளக்கில் பெற்ற அறிவை மின் விளக்கில் பெற தவறிவிட்டேன் அம்மா. தங்கைகள் இருக்கிறார்கள் என்று கூட பாராது இருந்த சொத்துக்கள் எல்லாவற்றையும் அடமானம் வச்சு என்ன வெளிநாடு அனுப்பி வச்சனே. நான் கழுத்துல ஸ்டெலஸ்கோப்பை மாட்டுவேன் என்று நம்பி. ஆனால் இங்கு நான் எனக்கு ஊசி குத்துறதுக்கு இடமே இல்லை. 2 வருடம் யூனிவர்சிட்டிக்கு ஒழுங்காகத்தான் போய் வந்தனான். எனது நடையுடைய பார்த்து நண்பர்கள் பட்டிக்காட்டான் என்று சிரித்தார்கள். நானும் அவர்களுக்காக ஏதேதோ எல்லாம் செய்தேன். ஆரம்பத்தில் எண்ணெய் விட்டு ஜெல் வைத்தேன், சாயம் வைத்தேன், பாலுக்கு பதிலாக பியர் குடித்தேன். இடுப்பில் போடும் காட்சட்டையை இடுப்புக்கு கீழே மாட்டினான். என்ன அதிசயம் என்றால் நண்பர்களே இல்லாத எனக்கு நண்பர்கள் பலர் வந்து சேர்ந்தார்கள். எல்லோரும் சேர்ந்து படம் பார்த்தோம். இன்னும் சில நாட்களில் தியேட்டருக்கு சென்று பார்த்தால்தான் படம் என்றும் நினைத்தோம். நாட்கள் செல்ல செல்ல கலர் படம் நீலப்படமாக மாறியது. நரம்புகள் முறுக்கேறி காம உணர்ச்சியை தூண்டியது. பெண்களை பார்த்து கொச்சை வார்த்தைகளால் கிண்டல் அடித்தோம். அவர்கள் முகம் சுளிப்பரை பார்த்து குதூகலித்தோம். ஊரார் அறிந்தவர்கள் என்னை பார்த்து நிறைய மாறிவிட்டா தம்பி என்றார்கள். இவர்கள் நாகரிகமாய் வாழத் தெரியாதவர்கள் என்று எனக்குள் சிரித்து கொண்டேன். கொலிஜுக்கு கட் பண்ணி படம் பார்த்தேன். அதனால கிடைத்த கிராண்டும் கிடைக்க முடியாமல் போனது. படிப்புக்கு பணம் தேவை என்று உனக்கு பொய் சொன்னன் அம்மா, உனக்கு பொய் சொன்னன். நீயும் அடமானம் வச்சதை விற்று எனக்கு கத்த கத்தையாய் பணம் அனுப்பி வச்ச. பணம் பியர ட்ரக்ஸாக மாற்றியது. முதல் அனுபவம் அருவருப்பாக இருந்தாலும் பழக பழக சொர்க்கமாக இருந்தது. தாயில் சிறந்தது கோயிலும் இல்லை என்று எனக்கு தெரியும். உனக்கு பொய் சொன்னதை நினைத்து வேதனைப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன். உன் பிள்ளை தொலைந்து போனது தொலைந்ததாகவே இருக்கட்டும். என்னை தேடி என் பாவ மூட்டைகளை உன் தலையில் நீ சுமக்காதே. நீ சுமந்ததும் காணும், மக்கள் முன்னால் நீ அவமானப்பட்டு நின்றதும் காணும். உன்னை பார்த்தோம்னா என்னது காசு உனக்கு என்ன சொன்னா? என்னோட காசுக்கு வேற வேணா என்னது? என்ன காசுக்கு வந்து காசு லாபம் ப்ளீஸ் 10 பவுண்ட் முடிவா கேட்கு தாரீங்களோ இல்லையோ? காசு தர மாட்டேன் நான். உனக்கு கடைசி வந்தாலும் இங்க என்னோட காசுக்கு வேற காசு இல்லாட போட. அட்வைஸ் பெரிய அட்வைஸ். ஓ, நண்பர்கள் பலர் ஒரு கட்டத்தில் திருந்திக் கொண்டனர். எனக்கும் புத்திமதி கூறினர். ஆனால் நான் அவர்களை மைண்ட் யுவர் பிசினஸ் என்று முகத்தில் அறைந்தால் போல கூறி நட்பையே துண்டித்தேன். No, sorry. Please. No. You got 1 pound. No. It's 50p. No, I'm following me. ஏட்டு சுரக்காய் கறிக்குதவாதது போல என்னால் உனக்கும் பயனில்லை, நாட்டுக்கும் பயனில்லை அம்மா.
என்னை தூரத்தில் தூக்கி எறிந்து விட்டு தொலைந்து போ என்று சாபம் கொடுத்து விடு. வீட்டுக்கு போனவுடன் மறக்காமல் தலை முழுகிக்கொள். அப்படியே அக்காவுக்கும் தங்கிகளுக்கும் சொல்லிவிடு, உங்களுக்கு இனிமேல் அண்ணா என்று ஒருவன் இல்லை என்று. என்னுடைய வாழ்க்கையில் அம்மா பிள்ளை இருவருக்கிடையிலும் நீண்ட இடைவெளி வந்தது உண்மைதான். 18 வருட காலமாக உன் அரவணைப்பில் இருந்த பொழுது நானும் நல்லவன்தான். அம்மா, உனக்கு ஞாபகம் இருக்குதா? எத்தனையோ பேர் சொன்னவியல், பிள்ளை என்று பெத்தா உண்ட பிள்ளை மாதிரி பெற வேண்டும் என்று. அதையெல்லாம் நீ எனக்கு சொல்லி பூரிப்பு அடைவாயே. இனி அந்த பூரிப்பை இந்த பிறப்பில என்னால தர முடியாதம்மா. பக்கத்து வீட்டு பொன்னம்மா அக்கா தனது பிள்ளைகளுக்கு என்னை உதாரணம் காட்டி புத்துமதி கூறுவார். ஆனால் அவர்கள் இன்று பல்லாயிரம் உயிர்களை காப்பாற்றுவதற்காக வீர மரணம் அடைந்திருக்கின்றனர். ஆனால் இன்று நான் அவர்களது கால் தூசுக்கும் சமமாக மாட்டேன் அம்மா. கெட்ட பழக்கங்கள் எனக்குள் புகுந்து கொள்ள நாட்கள் வருடங்களானது. தம்பி, நீ இன்னும் வேலை எடுக்க இல்லையோ என்று பசி மயக்கத்துடன் கேட்டபோது, அம்மா நான் இன்னும் நிறைய படிக்கிறேன் என்று போரை மயக்கத்தில் சொன்னேன். இன்றும் எழுத்தில் எழுத முடியாத, வாயால கூற முடியாத இழி செயல்கள், குற்றச் செயல்கள் எல்லாம் செய்துவிட்டு எந்த நேரமும் போலீசால விலங்கிடப்படலாம் என்ற நிலையில நடுத்தெருவில இருந்து இந்த கடிதத்தை எழுதுகிறேன் அம்மா. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போல எல்லாம் முடிந்த பின்புதான் செய்தவை எல்லாம் தவறு என்று உணர்ந்திருக்கிறேன் அம்மா. நான் திருந்தி விட்டேன் அம்மா. உனது 18 வயது பிள்ளையாகி விட்டேன் அம்மா. நான் திருந்தி விட்டேன் அம்மா. உனது 18 வயது பிள்ளையாகி விட்டேன் அம்மா. இங்கு நான் போதை எனும் தீயில் மெழுகாய் உருகி கொண்டிருக்கிறேன் அம்மா. இதெல்லாம் உனக்கு விளங்காது, விளங்கவும் கூடாது. உன் பிள்ளை நல்லவன் தான் என்று நீ பகல் கனவு கண்டுகொண்டே இரம்மா. இந்த போஸ் இருக்கிறார், இவரோட 10,000 பவுண்ட்ஸுக்கு ரக்ஸ் தந்தவர் யூனிவர்சிட்டியில் கொண்டு விற்க சொல்லி. அதை வித்த நீ கொடுத்துருவா தானே காசு வித்து காசு கொடுத்த நீ. இப்போ நான் இல்லைன்னு சொல்ல வரையில தந்தை வர்றான், நான் வித்த நான் என்ன காசு வரையில என்னட்டு. இங்கே பார், இந்த சாப்பிட்டு போதெல்லாம் மேல தேவையில்லை. அவங்கள தேடி அவங்களோட வீட்டுக்கு போய் கேட்கலாது, பேரண்ட்ஸுக்கு சொல்லிடலாது. இதுக்கு தான் நான் வந்தேனான்னு சொல்லி நான் ரோட்டில் காண்டன் இருந்தான் அவங்கள காசு கேட்க முடியும். காசு என்ன கிடைச்ச உடனே நான் கொண்டு தான் முதல் தந்த மாதிரி. எந்த பொசுக்கு காசு வேணும், ஆனால் அதுலேருந்து ஒரு பெனியும் இன்னும் கைக்கு வர இல்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். ட்ரக்ஸ் எல்லாம் வித்தது உண்மை. 3 மாதத்தோட இருக்கிறேன் எனக்கு. இந்த 3 மாதத்தில் அது கைக்கு காசு போய் சேரணும். அப்படி சேர இல்லையோ உன்னை போட சொல்லியாச்சு எனக்கு கூட. ஐ ஆம் சாரி. இருந்தாலும் நான் சட்டத்தின் பிடியிலிருந்து விடுபட முடியாது. தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். சின்ன தவறுகள் தான் மெல்ல மெல்ல நாளைய பெரும் குற்றமாகிறது என்பதை நாளைய இளைய சமுதாயம் நன்குணர வேண்டும் என்பதற்கு நான் ஒரு பாடமாயிருக்கட்டும். நல்லவர்கள் கெட்டவர்கள் என்பது தீய பழக்க வழக்கங்களுக்கு உட்படுவதில் மட்டுமல்ல, அவருடைய குணத்தில் உள்ளது என்று நிறைய பேரிடம் நானே வாதாடி இருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு செயலும் வித்தராசில போடுற நிறைப்படி போல எம்மை மேலே அல்லது கீழே கொண்டு செல்கிறது. எனது ஆசையும் வெறியையும் தீர்த்து கொள்ள உன்னை ஏமாற்றிய நான் நல்லவன் என்றே நீ நம்புகிறாய். நீ ஒருவேளை என்னை பற்றிய உண்மை அறிய நேர்ந்தால் நான் இப்பொழுது திருந்தி அதே 18 வயது நல்ல பிள்ளையாகி விட்டேன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இக்கடிதத்தை நான் வந்த பொதிலிருந்து வீட்டுக்காரனிடம் கொடுத்து விடுகிறேன்.